இருக்குங்க. உங்க வீட்டில் யாராவது தாவேக்காரங்க இருந்தாங்கன்னா தயவு செய்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். எந்த எல்லைக்கும் இந்த கும்பல் போகும். இதை உண்மையிலே மனதினுடைய அடி ஆழத்திலிருந்து நான் பேசுறேன். தமிழ்நாட்டிற்கே ஒரு பேராபத்தான ஒரு கட்சி ஒன்று உருவாகி கொண்டிருக்கிறது. தாவேக்காரங்க உங்க வீட்டில் உங்க மனைவி தாவேக்கால இருந்தா புருஷன்மார்கள் எச்சரிக்கிறீங்க. எந்த எல்லைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. மிரட்டுவாங்க. நீங்க வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடணும்னு மிரட்டுவாங்க. ஒருவேளை மிரட்டினா ஆமா விஜய்க்கு தான் ஓட்டு போறேன்னு சொல்லிருங்க. ஓட்டு போட மாட்டேன்னு சொன்னா அரளி விதையை அரைச்சு வச்சு உங்களை கொல்ல வாய்ப்பு இருக்கு. விஷத்தை கூட்டு கொள்வாங்க. நீங்க விஜய்க்கு ஓட்டு போட மாட்டேன், நான் வந்து நாம் தமிழுக்கு போடுவேன், நான் திமுக போடுவேன், நான் அதிமுக போடுவேன்னு சொன்னா நீங்க எதுக்கோ போட்டு போங்க. போடுவேன்னு சொன்னா விஜய்க்கு போட மாட்டேன்னு சொன்னா உங்களை கொல்ல வாய்ப்பு இருக்கு. அதனால நான் ஆமா இல்லம்மா, ஏன்னா அது புறமே பைத்தியம். நீங்க பைத்தியத்தில் போயிட்டு நீங்க வந்து நான் போட மாட்டேன்னு சொல்ல முடியாது. அவங்க ரூட்ல போய் நான் ஆமாமா நான் விஜய்க்கு தான் போடுவேன், விஜய்க்கு தான் போடுவேன், அந்த ரூட்ல போயிடணும். அந்த ரூட்ல போயிருங்க. உங்க பிள்ளைங்க விஜய் மேல வெறியா இருக்காங்க அப்படின்னா அவங்களை கட்டுப்படுத்துங்க. குறைந்தபட்சம் அவங்க உயிரை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இவன் எந்த எல்லைக்கும் போவான். நேற்று விஜயனுடைய கூட்டத்தில் ஒருத்தன் உள்ள போடலங்க, தொண்டையை பிச்சு எறிகிறான். தொண்டையை புதுப்பட்ட படத்துல தனுசுக்கள் அது மாதிரி தொண்டையை பிடிச்சி ஒருத்தன் பிடிச்சிட்டு இருக்கான். பார்க்க வரலன்னா நான் குரவலையை பிடிச்சிருவேங்கிறான். இது என்னடாது இதன் தொண்டை பிச்சு எரிஞ்சிருவாங்கிற மாதிரி அவனே அவன் தொண்டையை பிச்சு எறிவான். எந்த மாதிரியான சைக்கோக்கள் பாருங்க. நான் எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லை. இந்தியாவில் இல்லை, உலகத்தில் இல்லை, எங்கேயுமே கேள்விப்பட்டதில்லைங்க. இப்படி வந்து ஒரு கூட்டத்தில் போடுறதுக்கு பிச்சு எரிஞ்சிருவேன்னு சொல்றது, கூட்டத்தில் வந்து அடிச்சுக்கிட்டு ஓடுறது, பைக்கில் போய் பொத்து பொத்துன்னு விழுறது, இதெல்லாம் எங்கேயுமே கேள்விப்பட்டதில்ல. ஜன்னல் மூடி இருக்கு, விஜய் கார்ல போயிட்டு இருக்கான், இவன் பைக்கில் போய் ஜன்னலுக்கு முத்தம் கொடுக்குறான். ஜன்னல் மட்டும் திறந்துருக்கணும், பாஞ்சிருப்பான் உள்ள பாஞ்சிருப்பானுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்களே பெற்றோர்கள் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க வீட்டில் ஒரு டிவி கேட்கற இருக்கிறாங்க, கவனமா இருக்கணும். ஏன் இது நானும் சொல்றேன் அப்படின்னா, நேற்றைய கூட்டத்தில் இந்த குப்பையெல்லாம் பொறுக்கி ஒரு டஸ்ட்பின் வச்சிருக்காங்க. முழுக்க முழுக்க இந்த தலகாணி, இந்த கூலிப்பு, தலகாணி, மெத்த, அத்தனை பாக்கெட்டை என்னென்ன போதை வச்சுக்கிட்டு இருக்கோ அதையெல்லாம் ஒரு டப்பா நிறைய பொறுக்கி வச்சிருக்காங்க. இந்த கூட்டத்துக்கு வந்த இடத்த கூட்டத்தை சுத்தம் பண்ணும்போது அதனால தான் சொல்றேன், இது ஒரு சோசியல் டெஸ்ட். டிவிகே என்பது ஒரு சோசியல் டெஸ்ட். சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அயோக்கியர்களையும், சமூகத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற அத்தனை குப்பைகளையும் மொத்தமா கூட்டி விஜய் வச்சிருக்காரு. நீங்க விஜய் கட்சியை ஆதரிக்கிற ஒருத்தன் நல்ல மனநிலையில, நல்ல சிந்தனை கொண்ட, நல்ல பழக்கங்கள் கொண்ட யாராவது இருப்பானா? குறைந்தபட்சம் நீ சொன்னீங்களா, அது கூலிப்பு, பான்றாக்கு, குட்கா, மட்கா, ஜங்கா, இந்த சரக்கு, போதை, இது எல்லாத்துக்கும் ஆட்பட்ட மனப்பொருளுக்கு ஆளான ஒருத்தனால மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு நபரை ஆதரிக்க முடியும். வேற யாரும் ஆதரிக்க முடியாது. நீ 5000 பேர் இல்ல, நீ 10,000 பேரை கூட்டுவா, 20,000 பேர் கூட்டுவா, கழுத விட்ட கை நிறைய வச்சு என்ன பண்ண? ஒரு பயனும் இல்லை. நீ விஜய்க்கு கூட்டம் கொடுதுங்க, எல்லா ஊருக்கும் கூட்டம் கொடுதுங்கன்றாங்க. கழுத விட்ட கை நிறைய வச்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. கை நிறைய தங்க காசுகள், வைரங்கள், முத்துக்கள், பவளங்கள், நல்ல நெல்மணிகள் வச்சிருந்தா அது பயன் தரும். இப்ப நாம் தமிழர் கட்சிக்கு நல்ல நெல்மணிகள் இருக்கு, நல்ல முத்துக்கள் இருக்கு, நல்ல பவளங்கள் இருக்கு. அது கைக்கு குறைவாக, கைக்கு அடக்கமாக இருந்தாலும் அது பயன் தரும், மதிப்பு அதிகம். நீ கை நிறைய இல்லடா, உடம்பு முழுக்க கொட்டி கழுத வெட்டி வச்சிருக்க, அதை வச்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அடுத்ததா நேற்றைய தினம் சைதாப்பேட்டை பகுதியில் சென்னையில் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழர்